ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து மேரி டு மாமா எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்போனா தென் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிரு. ஸோ ஜெனி ஜங்குக் கிட்ட எதுவுமே சொல்லிட்டு இருக்கா? ஜங்குக் உனக்கு தெரியலையாச்சா? ம் நான் ஜெனி ஒரு நிமிஷம் இரு. வயன் வர ஒரு வாடி எதுவும் சொல்லாத, அமைதியாரு. எதுவும் சொல்லிடாத, எதுவும் சொல்லக்கூடாது. என்ன ஜங்குக் பேசுகிற நீ? எதுவும் சொல்லக்கூடாதுன்னா புரியல ஜங்குக். ப்ளீஸ் ஜெனி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எதுவும் சொல்கிறாத கிட்ட. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம். மாமா இவ இவ என்ன மாமா இங்கே பண்ணுறா? ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? ஆ எங்கே நாங்கள் இங்கே போனாலுமே அங்கே வந்து நிற்பியா நீ? மாமா இவ்வளெல்லாம் ஏய் ஓயன் இரு இரு உஷாரு. ஓ ஒன்றும் இல்லை, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவ்வளோலாம் பார்த்து பேசிட்டு பார்ப்பலாம். மாமா இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாது. ஆளும் மூஞ்சும் டே உன்னெல்லாம். ஏய் பொண்டாட்டி இருமா. அதான் மாமா இருக்கான்ல, மாமா பார்த்துக்குறேன். உஷாரு ஜெனி, நீ வேலையை பார்த்துட்டு போ. ஜங்கு அப்போது ஜங்கு கண்ணிலே இப்படி காட்டுறான், நீ போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறா. இங்கே காரில் வயன் அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்ருக்கா. என்னம்மா நீ என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? என்ன ஆனாலும் சொல்லுமா, அதான் நான் இருக்கேன்ல. இது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லலாம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்டி. இப்படி சோகமாக இருந்தா என்னடி அர்த்தம்? நீ சோகமாக இருக்குதான் நான் இப்படிலாம் பண்ணேனா? இங்கே பாருமா. ஏய் ஒயன் சொன்னால் கேளுடி. எதுக்கு தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்க? எதுவாக இருந்தாலும் அவன் நல்லது தானே சொல்வேன். அவள் வேணாண்டி. அவகிட்ட மறுபடியும் நீ ப்ராப்ளம் பண்ணி பேசி மறுபடியும் உங்கள் ஹெல்த்துக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இப்போ நீ மட்டும் தனியாலாம் இல்லை. நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு குட்டி பிரின்சஸ் வர போகிறா. அவ்வளோ கஷ்டப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன். ஓனவாக போட்டோம், பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே தான். இதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏம்மா அது தப்பா? இல்லை மாமா, அது நான் தப்புன்னு சொல்லலை. அப்புறம் அப்புறம் என்னடி பிரச்சனை? பாரு ஏ பொண்டாட்டி, இங்கே பாருமா, இங்கே பாரு. சரி வெளியே எங்கன்னா போகலாமா? உனக்கு ஏதாச்சும் மாமா வாங்கி தரட்டா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? சொல்லுடி. இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, விடு. தேவையில்லாமல் இதுக்கு போனதை பற்றிலாம் பேசிட்டு அப்புறம் என்னடி பிரச்சனை? போனதை பற்றி எதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். அது மீறியும் ஏன்டி அதே ஞாபகப்படுத்திட்டு இருக்க? விட்டுறாம்மா. நான் உன் ஹெல்த்துக்காக தாண்டி பேசிகிட்ருக்கேன். எனக்கு நீ ஹெல்த்தியாக இருக்கணும், உன் குழந்த ஹெல்த்தியாக இருக்கணும். நான் சுயநலமாக தான் யோசிப்பேன்டி, புரியுதா? இல்லை மாமா, அவளை விட்டுறக்கூடாது. அக்கின்னு கணத்துலேயே 4 வச்சுருக்கணும் அவளை. அவளெல்லாம் இதுக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது மாமா. எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கானா? என்ன உங்கள் மேலே அவ்வளோ பைத்தியமா அவளுக்கு? அப்படி என்ன ஜங்குக் ஜங்குக்னு அவ்வளோ பைத்தியம் பிடிச்சி தெரியுறா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு பொண்ணாட்டி, இங்கே பாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ ஏன்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ப்ரெக்யாக இருக்க டைமில் இவ்வளோ டென்ஷன் ஆகுறது ஹெல்த் வைஸில் நல்லதில்லை. டாக்டர் இப்போ தான் நடி பேசி அமிச்சாரு. நீ அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காக வச்சு உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா. எனக்காக, நம்ம குழந்தைக்காக, புரியுதா? சரி மாமா, நான் எதுவும் சொல்லலை, விடுங்க. ஆனால் அவளை என் கண்ணால் மட்டும் பார்த்துடவே கூடாது மாமா. அதுக்கப்புறம் அப்படியே எரிச்சலாக இருக்குது, அப்படியே காண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சொல்ல தரல மாமா. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் மாமா என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டுறாரு அப்படின்னு அந்த நிம்மதி என்கிட்ட இருக்குல்ல, அது போதும். தேவையில்லாமல் இவ ஞாபகம் வந்தால் எனக்கு எதுவோ யோசனை வருது. என்னவாம்மா சொல்லிகிட்டு இருந்தான் அவகிட்ட? கெஞ்சிட்டு இருந்தாளா மறுபடியும்? ஆமாம் கெஞ்சிட்டு இருந்தா. அதான் நானும் கத்தி விட்டேன். நீங்கள் கத்தி விடுறதுலாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் சொல்லியிருக்கணும், நான் நல்லா போட்டிருக்கணும் அவளை. நீங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப சாஃப்ட் தான். அது ஆனதுக்கு ரீசனே நீ தானடி. நீ தான் என்ன அதுமாரி மாற்றிட்ட. அதான் இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் மாமா, ஏன் உங்களை அதுமாரி மாற்றினேன்னு. அப்படியே அந்த ஜென்னியெல்லாம்
டேய் கோவமாக வருது மாமா எனக்கு. இப்போ தானம்மா சொன்னேன் கோவப்படாதுன்னு. திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன். நான் என்னடி அர்த்தம்? ம் 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 சரி சரி பாரு, ஹெல்த் முக்கியம்டி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நீ கோவம் பண்ண மாட்டேன். என்னையும் என் பொண்ணையும் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இருந்தால் அந்த கோவம் வராது, காணாமல் போயிடும். ம் சரி மாமா, நான் அவளை யோசிக்கல. ஆமாம், அவளுக்காக ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம குழந்தை தான் சஃபர் ஆவா. ஸோ வேண்டாம், நானும் கோச்சிக்கல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா. ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாமா? அப்புறம் மாமா, எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது. ஃபுட் வேணா ஆர்டர் போட்டுறீங்களா? என்னால் எழுந்து சமைக்க முடியல மாமா, தூக்கமாக வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி 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 ஒன்றும் இல்லை, நான் உனக்கு ஃபேவரட்டான ஸ்டால்லே ஆர்டர் போட்டுறேன். சரியா? 2 பேருமே சாப்பிட்லாம். சிக்கனா மட்டனா? மட்டன் ஓகே மாமா. சரி ஓகே. என்ன சரி வா லேப்பில் படுத்துக்கோ. இல்லை மாமா, வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன். சரி எதையும் யோசிச்சுட்டுக்காத, நான் சாங் ப்ளே பண்ணுறேன், அப்படியே மைல்டாக கேட்டே வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் சாங் ப்ளே பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் போயிருப்பாங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே பிரியாணியும் வந்திருக்கும். ஏன்னா ஜங்கு காரில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிட்டனால. ஸோ ஜங்குக்கு தான் வயனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஏய் என்னடி மாமா, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக. சரி என்ன ஒரு மாதிரி இருக்கா? வாமிட் வர மாதிரியே இருக்கு மாமா. ஸோ வேண்டாம். சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, சாப்பிட்டு கூட வாந்தி எடுத்துரு, பிரச்சனையே இல்லை. இதை நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆகாட்டு மாமா கொமட்டுது. சரிடி, அதுக்காக நீ பிடிச்ச ஃபுட்டு தானே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆகட்டும், இன்னும் கொஞ்சோண்டு. சரி சரி ஒன்றும் இல்லை, அப்படியே பேசிட்டே சாப்பிட்றலாம். ஆகட்டும். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஏதோ சொல்லிலாம் ஃபுட் கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு டேப்லெட்டும் போட்டு விட்டுட்டு படுக்க வச்சுருப்பான் வயனை. வயன் நல்லா படுத்து தூங்கியிருப்பா ஜங்குக்கோட செஸ்ட்லேயே. தெரியலடி, உங்ககிட்ட சடனாக அதை மறைக்கணும்னு மறையல. நீ என்ன பண்ணணுன்னே தெரில. ஒரே ஒரு கொலை பண்ணிடுறேன்டி. நம்ம நிம்மதியாக வாழணும்ல, அதுக்காக இப்போ உடனே ஒன்று பண்ணிடுறேன். வேறு என்ன பண்ணுறது? மறுபடியும் உன்னை மறைக்கிறான்ல. நீ என்ன மறுபடியும் நம்புறல்ல, என்னை மறுபடியும் நம்புற, நான் மறுபடியும் மறைக்கிறேன். என்ன ஜென்மோண்டினாலாம். ஆனால் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற? ஏமான்னு கேட்டாலும் தெரில லவ் பண்ணுறிய. உண்மையாக சொல்கிறேன்டி, என் லவ் ரொம்ப வருத்து. கண்டிப்பாக சொல்கிறேன், என் லவ் ரொம்ப வருத்து. சாரி பொண்ணாட்டி, உங்ககிட்ட சொல்லாமல் நான் போகிறதுக்கு. எனக்கு அவ்வளோ கொன்றுணும் அப்படி தான் இருக்குது. ஆனால் டைம் வரட்டும் கண்டிப்பாக. உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாதுடி. அவ்வளோ எரிச்சல் பண்ணிருக்கா. ஆனால் அவள் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு தோணுது. நான் தப்பு பண்ணிவிட்டு அவள் அது ஆயிட்டா. நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன். அப்போது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. தப்பு மைண்டடாக இருக்குது பொண்டாட்டி. அண்ணே ஒன்று நம்மளோட வாழணும். நம்ம பொண்ணு பையன் சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக நடக்கும். மிஸ் யூடி இப்படி சொல்லாமல் போகிறேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ கரெக்டாக ஜெனிக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக் எங்கே வரணும்? லொக்கேஷன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த லொக்கேஷன் பார்த்து போயிருப்பான். ஸோ ஜங்கு ரூமுக்கு வந்த உடனேவே, ஏய் ஜெனி என்ன விளையாடுறியா? விளையாடுறியாடி? ஏண்டி இப்படி என் உயிரை எடுத்துகிட்டு இருக்க? உன்னெல்லாம் கொல்லு ஜங்குக், கொல்லு. ஜெனி நீ இதான் நான். என்னடா நான் உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுவேனா? நீ கேவலம் எங்கேயோ ஒருத்தி பட்டிக்காட்டில் இருப்பாளாம், அவளை நினச்சிக்கிட்டு இங்கே லவ் பண்ணிகிட்ருப்பியா? அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து, இவ தாண்டி என் பொண்டாட்டி, இவ கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னா, அப்போது இவ்வளோ நாள் நான் லவ் பண்ணதெல்லாம் என்ன சங்கு? என்ன
அதான் நீ எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் பண்ண. ஏய் என்ன என்னடி ஃபுல்லாக நான் மூவி ஓட்டிகிட்டு இருந்தியா? நல்லா கழுத்தை விடு ஜங்கு, சாகுடி, இதெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, சாகு, கொன்று கொன்று ஜங்கு, கொன்று. காட்ஸ். ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே நிறைய காட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் ஜங்குக்கை அப்படியே தள்ளிட்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. சார் மேம் மேலே கை வைக்காதீங்க. டேய் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு வலிக்கிறதுனால கூப்பிட்டேன். என் பேபி என்ன வேணாலும் பண்ணலாம். என் பேபியோட கையும் காலையும் மட்டும் லைட்டாக கட்டி விடுங்க. ஏன்னா என் பேபிக்கிட்ட நான் நிறைய பேசணும். கட்டி விடுங்க. சினி ஆனாண்டி உன்னை கொல்லணுன்னு தான் வந்தேன். உன்னெல்லாம் டேய் என் ஆள் என்ன நார்மலான பர்சன் நினச்சிட்டிங்களா? சிங்கம்டா அவன். என்ன என்ன துணிச்சலேருந்தால் வெறும் 4 பேர் வந்திருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குல்ல, ஒரு 6 பேராச்சும் வாங்க, இப்போ தானே சிங்கத்தை கட்டி போட முடியும். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க. ஓகே ஜங்குக் பாரு. சி தொடாதடி மயிறு, தொட்டாலே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏய் நல்லா ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நிறைய டைம் முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருக்கேன்டி. ஓயும் நீ இவ்வளோ கேவலமாக போ. இரு ஜங்கோ இரு. நீ என்ன நினச்சிட்ருக்க? உன் கம்பெனியில் வந்து டே அண்ட் நைட் நான் அவ்வளோ உழைக்கணும்னு அவசியம் இருக்கா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்தும் நான் இருந்தேன்னா என்ன ரீசன்? நீ தான்டா. ஸ்கூல் டேஸில் உன் ஃப்ரெண்டு ஜாக்சன் என்னை லவ் பண்ணான். அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். என்ன தைரியம் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அவனை அடித்தேன். தூரத்துலேருந்து நீ அதை பார்த்துட்டு இருந்த. செம்ம ஸ்பீடாக வந்து கொடுத்த பார்த்தியா என் கன்னத்தில் ஒரு ஸ்லாப். வா அப்போதான்டா உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என்ன ஒரு அழகு தெரியுமா, என்ன ஒரு ஆட்டிடியூட் தெரியுமாடா நீ. அப்போ ஃபிக்ஸ் பண்ண உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அண்ணா நான் உன்னை விட பெரிய பொண்ணு. அண்ணா உன் ஃப்ரெண்டை என்னை லவ் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ அது பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. ஆனால் உன் முன்னாடி நான் மெச்சூர்டாக இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக நீ நான் அக்கான்னு கூப்பிட்ருவ. அதனால் எனக்கு அப்படி ரோல் பண்ண பிடிக்கல. ஸோ உனக்காக இது மாதிரி கிரிஞ்சாக பண்ணேன். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதோ நீ என் கூட ரொம்ப நல்லா பழகுன. எப்போ பார்த்தாலும் சரி நீ பாவம்டா, அவளை கலாய்க்காதீங்கடா, அமைதியாக இருங்கடான்னு நீ என் கையை பிடிச்சி இழுத்து உன் பக்கத்தில் நிற்க வைப்பல ஜங்குக். பா எப்படி இருக்கும் தெரியுமாடா. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டை மட்டும் நான் ஃபீல் பண்ணுவேன். கண்ட நான் இங்கே என்னை என்ன சொல்லிட்டு போனாலும் கவலையே பட மாட்டேனே. மேலே அவ்வளோ லவ் இருந்தது எனக்கு. ஆனால் நீ அப்பத்துலேருந்தே ஒரு பட்டிக்காட்டை காட்டிட்டு இவ்வளோதான் லவ் பண்ணுற. நான் கூட நினச்சேன் சரி கொஞ்ச நாள் போகும். சடனாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. எனக்கு எப்படி இருக்கும்? சரி கல்யாணம் பண்ணால் என்ன, திரும்பி என் லவ் என்கிட்ட வந்துடணும்னு இருந்தா அவகிட்ட இன்னும் க்ளோஸாக இருக்க. அவ என்ன மிரட்டுறா. எப்படி ஜங்குக் நான் விட்டுருவேன்? நீ என் பேபிடா. ஜெனி நீ மட்டும் அவுத்து விட்டேன்னு நினச்சிக்கோடி. உன்னை என்ன பண்ணுவ? மேலே வந்து பாரு ஜங்குக், உன் ஒய்ஃப் உன்னை நம்பலாம் அன்றைக்கி எதுவும் நடக்கலான்னு. ஆனால் நீ நம்பலாமாடா? உனக்கு தெரியாதா உண்மை என்னன்னு? சரி விட, தேவையில்லாமல் இது பேசிகிட்ருக்காத. என்னை கொல்லணுன்னெலாம் வந்திருக்க. சரி கொல்ல வேணாம். அன்றைக்கி விட்ட பார்த்தியா ஒரு ஸ்லாப், அப்படியாச்சு கணத்துலே. ஐயோ இரு காட்ஸ் எங்கே என் பேபிக்கெல்லாம் அவுத்து விடுங்க. ஸோ அவங்களும் வந்து அவுக்குறாங்க. ஸோ ஜங்கு அப்படியே ஜென்னியை வந்து முடிய பிடிக்கிறான். பேபி என்ன இவ்வளோ அவசரம், அதுக்குள்ளே முடியெல்லாம் பிடிக்கிற. சி நல்லா தொட்டவே கேவலமாக இருக்குடி. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லடி, நான் ஸ்லாப் கூட பண்ண மாட்டேன்.
அது கூட ரொம்ப சொக்கமாக இருக்குல்ல. ம் சரி, என்ன பொண்ணடி நீ? ஆல்ரெடி நான் பொண்ணாடி நான் சொல்லவே இல்லைடி. மறுபடியும் அப்படியே கொன்றணும், கொல்ல சங்கோ. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்கியாக இருக்கிறது எனக்கு தெரியும். ஓ, என்ன பண்ணணும் இப்போ? நான் என்னடி பண்ணணும்? அட்லீஸ்ட் என் கூட டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ. வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட இந்த லவ் கிடைச்சா மட்டும் போதும். சரி, இதுக்கு பேர் லவ்வாடி? இதுக்கு பேர் லவ் இல்லடி. பேர் லவ் இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் லவ் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் லவ் தான் ஜங்கோக். இது ஏன் வே ஆஃப் லவ். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மடியில் படுக்கணும், ரொம்ப அழுகணும். நான் ரொம்ப நாள் இழந்துட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் பெட்ரூமில் ஏன் பேபி இருக்கான், நான் லேப்பில் படுக்கணும். இல்லடி, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எனக்கு வேணும் ஜங்கோ. உனக்கு புரியலையா? இல்லைன்னா என்னை திருப்பி திருப்பி மிரட்ட சொல்கிறியா? ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? சரி, படுத்து தொலை சனியனே. இப்படி நான் திட்டும் போது கூட எவ்வளோ சி இடுப்பில் இருந்து கையெடு. ஜங்கோக், என்ன நீ வச்சா என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ நான் வைக்கக்கூடாதுடி. நீ வைக்கக்கூடாது மயிறு. நீ ஏன்டி வைப்ப? நீ என் பொண்டாட்டியா, என் ஆளா? நான் லவ்வர்டா மயிறு. நீலாம் சத்தியமாக உங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்ததுடி. என் பொண்ணாடி நிறைய டைம் சொல்லுவா. இரு, நான் தான் நம்பலை. எங்கே கையெடு. சரி. ஆனால் எல்லாம் புரிஞ்சு நீ சீக்கிரமாக என்கிட்ட வருவேன். அது ரொம்ப நாள் இல்லை, மயிரில் வருவேன். நம்பிட்டு கூட ஏதாச்சும் பண்ணணும். இல்லை என்ன முன்னாடி கால் பண்ணுறா? நிமிஷம் இரு, அவன் கால் பண்ணுறான். ஜோக் அவையே வர. என் பொண்டாட்டிடி, நீ தான் இங்கே 2 பேருக்கு நடுவில் வர. வாயை மூடிட்ட, வாயை திறந்த அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். பாரு. சரி தங்கு, நான் வாயை முடிக்கிறேன், நீ பேசிக்கோ. பொண்ணடி சொல்லுமா. என்ன? மாமா எதுவும் மீட்டிங் நோட்ஸ் எழுதியிருக்கீங்க, எழுப்பிட்டே போயிருக்கலாம்ல மாமா. ஏண்டி நீ என்ன இந்த டைமில் எழுந்துக்கிட்ட? எனக்கு நான் தூங்கிருக்கலாம்ல. என்னம்மா என்னாச்சு? உடம்பு ஏதாவது பண்ணிட்டா? இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஓகே தான். நீ ஓகேவா? எழுப்பாமல் கூட போயிட்டீங்க, ரொம்ப பெரிய வேலையா மாமா? ஆமாம்மா, ஆமாம். நீ இன்னைக்கு நைட்டு என்னால் வர முடியாதுடி, மீட்டிங் இருக்கனால. ஸோ இனி ஒரு நாள் மட்டும் நான் எப்படின்னா ஒரு 11 o'clock 11 வர முடியாது, ஒரு 1 hour இல்லை 2 o'clock அப்படியாச்சும் நான் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ ஒன்று பார்த்து பல்லாமோ. ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல. நான் வேணா வேறு ப்ரேயர் அம்மா வேறு பேசணும். மாமா இருங்க. நீங்கள் நிறைய நைட்லாம் வராமல் இருந்திருக்கீங்க, நான் பார்த்து இருந்துப்பேன்ல, அதுமாதிரி நான் இருந்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லடி, இப்போ நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. மாமா இப்போ தானே ப்ரெக்கியாக இருக்கேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஜாக்கிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அவளுக்கே டெலிவரி டைம் எப்போன்னு தெரியாது நமக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, நான் சைனீஸ் ஏதாச்சும் அமுச்சு விடுறேன், அவன் கெஸ்ட் ரூமில் படுத்துப்பான். இல்லை மாமா வேண்டாம், நான் இருந்துப்பேன். நீங்கள் கரெக்ட் டைம் சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் ஜங்க் ஃபுட் எடுத்துக்காதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. சரிம்மா, சரி, நீ நைட்டு சாப்பிட்டு தூங்குண்ணே. ஒன்றும் இல்லை என்ன, லவ் யூ. சரி மாமா. இல்லடி, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மேலே போடணும், ஏதாவது ஆன்ட்டியாக பார்த்து நான் ரெடி பண்ணுறேம்மா. மாமா அதெல்லாம் இருந்துப்பா மாமா. என்ன ஆச்சு இப்போ உங்களுக்கு? ஏன் இப்படி பதட்டமாக பேசுகிறீங்க? இல்லைம்மா, ஒரு மாதிரி இருக்கு, நான் விட்டு வந்தது, அதனால தான். மாமா என்ன வாய்ஸ் ரொம்ப ஷேக் ஆகுது? மாமா வீடியோ கால் பண்ணிட்டா? இல்லை வேணாடி, வேணாம். ஓகே. சரிங்க மாமா,
என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க்னா மீட்டிங் அப்படி இப்படி மாறதானே செய்யும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரிம்மா, நீ பார்த்துருந்தப்பல. சரிம்மாம்மா, நீங்கள் சைனீஸை அனுப்ப வேண்டாம். இல்லைம்மா, நான் கால் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்றேன், அவன் வந்து ஒன்று பார்த்துப்பான், சரியா? அப்போ அண்ணா ஆஃபீஸில் இல்லையா? இல்லைம்மா, அது எனக்கான ப்ராஜெக்ட் தான், நான் தான் கிளைண்ட் மீட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்ல. தெரியுமாம்மா. சரி, நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. சரிம்மாம்மா, மாதிரி டயர்டாகவே இருக்குது, துக்கமாக வருது. சரி நீ தூங்க, நான் வைக்கிறேன். லவ் யூ டி, லவ் யூ மாமா. ஸோ ஜங்குக்கும் கால் கண்பட்டு அப்படியே ஜென்னியை பார்க்குறான். ஸோ ஜென்னி அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. ஜங்குக்கு செம்மக்கும் வருது. ஏய் மயிடு, நீ ஏன்டி முறைக்கிற? நீ எதுக்கு முறைக்கிற? நீ எதுக்குடி முறைக்கிற? இரு ஜங்குக், நான் அவங்ககிட்ட அகெயின் வந்து பேட்சை பார்க்கலான்னு நினச்சேன். கடைசி டைமில் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணி. ஆனால் நான் நினச்ச மாதிரி உன் பொண்டாட்டி ஒன்று பட்டிக்காடு இல்லைடா, செம்ம ஐக்கி. நான் கூட எதிர்பார்க்கல இப்படிலாம் சீனியர்ஸ் கிட்டலாம் கொடுத்து ப்ராஜெக்டை முடிப்பான்னு. சரியான வேணாம் அவள். என்ன பண்ணுறது, அகைனும் உங்ககிட்ட வந்து செட்டில் ஆகலான்னு நினச்சேன். அதே இன்னசென்ட் ஜெனியா. சரி விடு, இதுக்கு மேலே அப்படி இன்னசென்ட் ஜெனியாக இருந்தால் கண்டிப்பாக நீ என் கூட இருக்க மாட்டேன். இப்படி இருந்தால் தான் இருப்பேன். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவேன்? நான் இப்போவே போகணும். என்னடா விளையாடுறியா? 2 hours ஆச்சும் இரு, அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆச்சும் இரு. 1 o'clock போ. சரி நான் போகணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நானும் தான்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கேர் எனக்கும் தான் நீ கொடுக்கணும், சரியா? அவள் மட்டும் உன் பிள்ளைய சுமக்கலை, நானும் தான் சுமந்துட்டுருக்கேன். சரி நான் போகணும்டி. என்ன பேபி நீ வா, நீ கூட படு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறா. ஓகேடா, அந்த எபிசோட் முடிச்சிடாமி. ஸ்டேஸ் பண்ணி பாய்.